ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு வந்துட்டு சாப்பாடு தான் செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு குழி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளாக் காஃபி போட்டேன். சரி, பிளாக் காஃபி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரி, பூசணிக்காய் வச்சு பச்சடி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காயை கட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கும் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு குக்கரில் வேக போட்டு வச்சிட்டேன். சரி, டக்குன்னு ஒரு அடுப்பில் ரெண்டுலேயும் தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மட்டும் ரெண்டு இதுக்கு மட்டும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்துட்டு தங்கச்சி கட் பண்ணி கொடுத்தா. ஸோ அதையும் வந்துட்டு கட் பண்ணி முன்னாடியே தேங்காயெல்லாம் திருவி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்துட்டு வேக போட்டு இலக்கிய பாசிப்பருப்பு பாயாசம் கேட்டிருந்தா. அதனால் பாசிப்பருப்பு எப்பவும் பால் பாயசம் தானே செய்கிறோன்ட்டு பாசிப்பருப்பில் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் ஊற்றாமல் வந்துட்டு பால் ஊற்றிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், வெல்லம் போடும்போது திரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் வேறு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெல்லத்தை மட்டும் நல்லா தனியாக இது பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றினேன். பட் நல்லா தான் வந்துருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக தங்கச்சி வந்துட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து அதுக்கப்புறம் போட்டுட்டா. ஃபைனலாக வடை தான் வந்து போட்டோம். கடைசியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வடையும் போட்டு எடுத்தாச்சு. வடையும் நல்லா வந்துருந்துச்சு. சரி, எண்ணெய் வந்துட்டு உறிஞ்சிருமோன்னு பார்த்தேன். பட் நல்லா தான் வந்துருந்துச்சு. வடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் அப்பளம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.